அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். ஆண்டவர் இன்று உங்கள் மீது இரக்கத்தின் ஆவியையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிய போகிறார். நம்முடைய பலவீனங்களிலும் சோதனைகளிலும் நாம் சோர்ந்து போகாமல் இறைவனின் பேரன்பை உணர்ந்து அவரிடம் முழு இருதயத்தோடு மன்றாட நமக்கு அவர் அருள் செய்வார். இன்றைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை முழு நம்பிக்கையோடு வரவேற்போம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை செக்கரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை. நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் குடும்பங்கள் மீதும் உமது இரக்கமுள்ள உள்ளத்தையும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் நல்ல மனநிலையையும் பொழிந்தருளும். இன்றைய நாள் முழுவதும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய சமாதானத்தை நிறைவாய் தந்தருளும். வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். அவர்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள், விபத்துகள் மற்றும் சோர்வுகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்.